Taste the Daily. திருநெல்வேலியில் பொதுமக்கள் அளித்த மனுவை கடும் கோபத்துடன் ஸ்டாலின் பிடுங்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் டாடா சோலார் துவக்க விழாவிற்கு தூத்துக்குடியில் விமான நிலையத்திலிருந்து திருநெல்வேலிக்கு வந்த ஸ்டாலின் கேடிசி நகர் பகுதியில் வரும்போது அவரிடம் பொதுமக்கள் மனு அளித்தனர். பொதுமக்கள் தன் பக்கம் வருவதை சிறிதும் விரும்பாத ஸ்டாலின் பெண் ஒருவர் மனு அளிக்க வந்தபோது கடும் கோபத்துடனும் வேண்டாவிருப்புடனும் மனுவை பிடுங்கியது அங்கிருப்பவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பொதுவெளியில் மக்களிடம் கடுப்பை காட்டும் இவர் பொதுமக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறார் என அனைவர் மனதிலும் கேள்வி எழுந்துள்ளது. காந்தி மார்க்கெட் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு வீசிய சம்பவம் தொடர்பாக அதிமுக மாவட்ட செயலாளர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். குடிநீர் அல்லாத வீடுகளில் பிற பயன்பாட்டிற்கு பயன்படும் தண்ணீரில் மனித கழிவு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதிமுக திருச்சி மாநகர மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் மற்றும் SDBI மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் முபாரக் அலி சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று அப்பகுதி மக்களிடம் நடந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்தனர். இந்த நிலையில் அப்பகுதியில் செயின் பறிப்புகளும் திருட்டுகளும் அரங்கேறுவதாகவும் ஆங்காங்கே மர்ம நபர்கள் சுற்றித் திரிவதால் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் உள்ளதாகவும் வேதனை தெரிவித்த அப்பகுதி மக்கள் இது குறித்து தெரிந்தும் ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் தூங்கிக் கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினர். இந்த தெருவை பொறுத்த வரைக்கும் நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கு, வயசுக்கு வந்த பிள்ளைங்க இருக்கு, சின்ன பிள்ளைங்க இருக்கு, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருக்கு. அதுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். பிள்ளைங்களை தனியாக ஒரு கடைக்கு அனுப்புறோம்னா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். 8 மணிக்கு மேல பிள்ளைங்களை நாங்க கடைக்கு அனுப்புறோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறத பயப்பட வேண்டியிருக்கு. ஐயோ நம்ம பிள்ளைய அனுப்புறோமே, நம்ம பிள்ளை தைரியமா வந்துருமா வீட்டுக்கு, அதுக்கு ஒரு பேப்பர் வேணும்னா கூட வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான் ஓட வேண்டியிருக்கு. தைரியமா சுதந்திரமா நம்ம பிள்ளைங்களை போய் நீ போய் பேப்பர் வாங்கிட்டு வாமா அந்த கடையில போய் அப்படின்னு எங்களால சொல்ல முடியல. பயந்துதான் பிள்ளைங்க. அதுவும் இந்த சந்துக்குள்ள சுத்தமா எங்களால வரவே முடியறதில்லை. ரொம்ப திருட்டுதானா. நைட்டு ஜென்ஸுங்களை வரவே பயமா இருக்கு. அவனை கத்தி எடுத்துக்கிட்டு மிரட்டுறாங்க, 4-5 பேர் உட்காந்துக்கிறாங்க, கெஞ்சி அடிச்சுக்கிட்டு அநியாயம் பண்றாங்க. எல்லா வாசல்லையும் உட்காடுறாங்க, கேட்டா எதிர்த்துக்கு வர்றாங்க, சண்டைக்கு வர்றாங்க, குடிஞ்சு கோலம் முடிய முடியல செயின் அறுத்துட்டு போயிடுறாங்க. பல அநியாயம் நடக்குதுங்க.